அனைவருக்கும் வணக்கம். தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் மற்றும் தடையில்லா சான்றிதழ்களை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜமோகன் சமீபத்தில் சென்னையில் வழங்கினார். அப்போது பேட்டி கொடுத்த தனியார் பள்ளி கூட்டமைப்பினர் தமிழகத்தில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் தடையில்லா சான்றிதழ் வழங்க முந்தைய ஆட்சியினருக்கு ரூபாய் 25 லட்சம் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் தாவேகா ஆட்சியில் ₹1 கூட செலவு இல்லாமல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் என கூறினார். இதன் மூலம் கடந்த திமுக ஆட்சியில் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் நடந்த முறைகேடுகள் அம்பலமாகி உள்ளன. இது மட்டுமல்ல, ஆசிரியர் பணியிட மாறுதல், ஸ்மார்ட் வகுப்பறை திட்டம் என எல்லா பணிகளிலும் ஊழல் மலிந்து கிடந்ததாக அத்துறையை பற்றி தெரிந்தவர்கள் கூறுகிறார்கள். இதனால் முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷுக்கு நெருக்கடியான சூழ்நிலை உருவாகியுள்ளது. விஜயின் ஆட்சி அமைந்த பிறகு திமுகவினர் துறைவாரியாக செய்த ஊழல்கள் வெளிவருகின்றன. CMDA மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் கட்டிட அனுமதிகளுக்கு, அதாவது பில்டிங் அப்ரூவல் வாங்க சதுர அடிக்கு ரூபாய் 25 முந்தைய ஆளும் கட்சியினர் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் முறைகேடாக வாங்கி வந்ததை நிறுத்த விஜய் உத்தரவிட்டார். அதிமுக ஆட்சியில் இந்த தொகை ₹20 இருந்ததாக சொல்கிறார்கள். இவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல. பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன மாதிரி ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் இவர்கள். அடுத்ததாக, டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபானங்கள் வழங்கும் ஆலைகள் கட்சி நிதியாக முந்தைய ஆட்சியாளர்களுக்கு ஒவ்வொரு மதுபான பெட்டிக்கும் ₹60 வீதம் கமிஷனாக மாதந்தோறும் 51 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக கொடுத்து வந்தனர். இப்பொழுது விஜய் இந்த கமிஷன் தொகையை வரியாக மாற்றி ஒவ்வொரு மதுபான பெட்டிக்கும் ₹90 கட்டணம் செலுத்த மதுபான ஆலைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு 1000 கோடி வருமானம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் தமிழகத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்கள் என மொத்தம் 40 இடங்களில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் 40 இடங்களில் நடந்த சோதனையில் 31.85 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 5.95 லட்சம் ரூபாய் ஜிபே வாயிலாக பெறப்பட்டுள்ளது என லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. இதைப்போலவே எல்லா துறைகளிலும் சோதனை நடத்தி அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் மட்டத்தில் உள்ள ஊழலை ஒழித்து பொதுமக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்பதுதான் திமுக அதிமுகவின் அரசியல் வரலாறு. ஒருவர் மாற்றி ஒருவர் ஆட்சிக்கு வந்து பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து விட்டார்கள். இந்த இரு கட்சிகளுக்கு மாறாக யாராவது வரமாட்டார்களா என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் விஜய் வந்தார், வென்றார், ஆட்சியும் அமைத்தார். இப்பொழுது அவர் இந்த ஊழலை ஒழிக்கும் காரியத்தில் கவனம் செலுத்துகிறார். ஊழலை அகற்றும் பணியில் விஜயின் அரசு ஒரு நல்ல துவக்கத்தை கொடுத்துள்ளது. தொய்வு இல்லாமல் இந்த நற்பணி தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.